மீடியாவோட பொறுப்பு என்னன்னா நடக்கிற விஷயம் உண்மை மக்களுக்கு சேர்த்துறதுக்காக, இப்படி பொய் பரப்புறதுக்காக இல்லை. சட்ட ரீதியான போராட்டம் தான் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. ஆமா, சட்டம் மட்டும் இல்ல, மக்களுக்கு நன்மையானது உருவாக்கணும் ஒரே ஒரு நோக்கத்துல வாழ இருக்கிற நான் ஒரு ஆள் இல்ல, ஆயிரக்கணக்கில் இங்க இளைஞர் எல்லாமே மக்களுக்கு நன்மையானது மட்டும் தான் பண்ணணும், உண்மைதான் செய்யணும்ன்றது ஒரே ஒரு உறுதியோட நின்னிருக்கிற ஒரு இடத்துல போய் தேவையில்லாம இப்படி பொய் இருக்கு. 25 வருஷத்துல இந்த சொல்லி இருக்கிறீங்க. 7000 பேருக்கு கிட்னி திருடிட்டேன்னு சொன்னீங்க. ஒரு ஆள் கூட்டிட்டு வாங்க கிட்னி போன ஆளு. இல்ல, அது ஒரு நம்ப தகுந்த குற்றச்சாட்டா எடுத்துக்கலாம். அது நடக்கல தானே இப்ப இந்த மாதிரி வழிக்கு வந்திருக்கீங்க. சொல்லப்படுற எல்லா குற்றச்சாட்டும் உண்மையாகிடாது. இல்ல இல்ல, எதுக்கு சொல்லணும் நீங்க சொல்ற, வெரிஃபை பண்ணாம எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு அடிப்படை இல்லாம கற்பனையிலே பண்ணா இப்படி இது மீடியான்னு சொல்லிக்க முடியுமா? இது I want them to know what they are doing is not journalism. It is not investigative journalism. It's just imaginative journalism. Obviously they have sold themselves to somebody. யாரோ ஒரு பணத்தை இதுல இருக்கிறாங்க, இல்லன்னா எதுக்கு எழுதுறாங்க இப்படி போய்யா? நீங்க எதே ஜாதி இருக்கட்டும், மதம் இருக்கட்டும், எந்த தேசத்துல இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும் உலகத்துல, எனக்கு ஒரே வேலை, பிரதி ஒரு மனிதனு ஆரோக்கியமா அமைதியா ஆனந்தமா வாழணும்னு செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு ஒரு உறுதி எடுத்திருக்கிற என் கூட லட்சக்கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க, அந்த உறுதியோட இருக்கிறாங்க. உலகத்துக்கே தாயா இருப்பேன் உறுதி எடுத்தாதான் நான் என் கூட செயல் செய்யறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கிறேன். நான் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல சும்மா இப்படி பரப்புங்க எவ்வளவு நாள் பரப்புங்க பாக்க. நம்ம நாட்டுல எப்படின்னா எதனால ஒரு வெற்றிகரமா நடந்தா அவனு குற்றவாளியா பண்ணணும்னு ரொம்ப முயற்சி நடக்குது. என்னத்துக்குன்னா நாட்டு பத்தி கவனம் இல்ல, மக்கள் பத்தி கவனம் இல்ல. அவர் ஏதோ தொழில்